வணக்கம் மக்களே. கேஸ் சிலிண்டர் வைத்துள்ள அனைத்து வீட்டிற்குமே மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. கம்பல்சரி அனைவருமே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்க போகுது. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈரான் போர் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய தாக்கத்தில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றது நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய மக்களுக்கு வந்து சிலிண்டர் அப்படின்றதே நீங்க புக் பண்ணாலும் கிடைக்காம இருக்கும். இது மட்டும் இல்லாம சிலிண்டர் வாங்குறதுக்கு நிறைய விதமான புதிய விதிகள் மற்றும் சிலிண்டரோட விலை அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஏறிடுச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ அரசு சிலிண்டர் நீங்க புக் பண்ணியும் ரொம்ப நாள் ஆயும் உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்காம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மத்திய அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை தான் இப்ப வெளியிட்டிருக்காங்க. அதாவது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மக்கள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிலிண்டர் எங்கடா காலி ஆயிடுமோ அப்படின்ற அச்சத்துல நிறைய பேர் அவசரமா சிலிண்டரை புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு மக்கள் வந்து தேவையின்றி பதற்றம் அடைந்து சிலிண்டர்கள் முன்பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது கூடவே சந்தையில நிலவும் தற்காலிக சூழலை பயன்படுத்தி சிலர் சிலிண்டர்களை பதுக்குவதை தவிர்க்கிறதுக்காக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அரசு வந்து அமல்படுத்தி இருக்காங்க. இந்த சட்டத்தின்படி பதுக்கல்ல ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் இது கூடவே சில நம்பர்களும் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழகத்தில் பலரும் தங்களால் சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியல அப்படின்ற புகார் கூறி வரும் நிலையில் இன்றும் சிலர் முன்பதிவு செய்து பல நாட்கள் ஆகியும் தங்களுக்கு டெலிவரி செய்யப்படவில்லை என கூறுகின்றனர். இந்த நிலையில் நீங்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்து உரிய நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி செய்யப்படவில்லை என்றாலோ அல்லது திடீரென உங்களுக்கு முன்பதிவு ரத்து செய்து விட்டார்கள் அப்படின்ற மெசேஜ் வந்தாலும் நீங்க வந்து இது தொடர்பாக ஈஸியா புகார் அளிக்கலாம். அதற்கு மத்திய அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இண்டன், பாரத், ஹெச்பி கேஸ், அதுக்கப்புறம் உஜ்வாலா பயனாளர்கள் இருப்பாங்க. இவங்க அனைவருக்குமே செப்பரேட்டான டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கால் பண்ணி நீங்க உங்க புகாரை தெரிவித்த உடனே உங்களுக்கு சிலிண்டர் அப்படின்றது உங்க கைக்கு வந்து சேரணும். அதற்கு இப்போ ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த வகையில் நீங்க இண்டன் வாடிக்கையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 180023333555 இந்த நம்பரை கால் பண்ணி உங்கள் புகாரை தெரிவிக்கலாம். அதுவே நீங்கள் பாரத் கேஸ் வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படின்னா 18002244 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புகார் தரலாம். அதுவே ஹெச்பி கேஸ் வாடிக்கையாளராக இருக்கீங்கன்னா 180023333555 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்ஸை அங்கே வந்து பதிவு செய்யலாம். உஜ்வாலா பயனாளர்கள் இலவச கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் பெற்றுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு 180023333555 மற்றும் 1800266696 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புகாராக இருந்தாலும் தெரிவிக்கலாம். இல்லை பதுக்கல் தொடர்பான ஏதாச்சும் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னாலும் அதையும் தெரிவிக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு அனைத்து வாடிக்கையாளர்களையும் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உங்களுக்கு சிலிண்டர் வரலனாலும் சரி நீங்கள் புகார்கள் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த புதிய அறிவிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.